हाय फ्रेंड्स எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களுக்கும் நம்ம சாயப்பாவின் ஆசீர்வாதமும் இன்று போல் என்றும் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் என்றும், அதே போல் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளும் நீடூடி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் ஆசீர்வாதத்துடனும், மேலும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நீடூடி வாழ வேண்டும். அதே போல் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் கிடைக்கப் போகிறது. நீங்கள் போன வருடத்தில் நேற்றோட உங்களோட எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை நீங்கள் நேற்றோட மறந்துடுங்க. இன்னையிலிருந்து நம்ம எடுத்து வைக்க போகிற முதல் அடியில் இருந்த இன்றைக்கி நம்ம பர்த்டேலேருந்து நம்ம திருமண நாளாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து எவ்வளவு சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கிறோமோ இதே போல் ஒவ்வொரு அடியும் நமக்கு வெற்றிகரமாக தான் இருக்கணும். நம்மக்கிட்ட கடின உழைப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, பொறுமையாக இருக்கிறோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம உழைத்து அனைத்து செல்வங்களையும் விட்டது எவ்வளவு செல்வம் நம்ம இழந்திருந்தாலும் அனைத்தும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயப்பாவோட என்னுடைய குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்றி வையுங்க. திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மிகவும் மன வருத்தத்துடன் அவங்க சொல்லியிருக்கும் போது அந்த வேதனை மிகவும் கண்ணீரோடு சொல்லும்போது கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் ஒரு 3 பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு தானம் தர்மம் செய்யுங்க. முன்னோர்களோட அந்த பாவத்தினால தான் நமக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் விடாமுயற்சியாக கண்டிப்பாக நீங்கள் இந்த போல் விஷயங்களெல்லாம் கடைப்பிடித்துட்டு வாங்க. நம்ம சாயப்பாவோட ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்னு 108 முறை டெய்லியும் சாயப்பா பாதத்தில் உட்காந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி புக்கில் எழுதுங்க. டெய்லியும் இது போல் எழுதி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்பிக்கையோட பொறுமையாக காத்துட்ருக்கிற உங்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இன்று மிகவும் விசேஷமான இந்த நாள், மாசி மாதத்தில், அதுவும் தேய்பிறை அஷ்டமி. நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 2 விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். அந்த டைம் மாலை 6 மணிக்கு மேலே தான் செய்யணும். அதுக்கு ஏன்னா நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் செய்த அந்த பாவம், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கர்மா அது நம்மளை விட்டு விலகணும். அதுக்கு நம்ம 2 விஷயம். முதல் விஷயம் நம்ம கர்மாவை நம்மக்கிட்ட இருந்து விலக்கிறது. 2வது விஷயம் செல்வம் பல மடங்கு பெருகிறதுக்கு. நான் இன்றைக்கி முதல்ல சொல்ல போகிற விஷயம், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாப வினை, முன்னோர்கள் செய்த அந்த கர்மா வினைக்கு நம்ம செய்ய போகிறது அனைத்து நவகிரகங்களிலும் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு இன்று மாலை 6 மணிக்கு மேலே போய் நீங்கள் கருப்பு துணியில் கொஞ்சமாக கருப்பு எள் வச்சு நல்லெண்ணெயில் அதை நல்லா அமுக்கி எடுத்து மூழ்கிட்டு அந்த கருப்பு எள் மூட்டையை நல்லா கட்டிட்டு அதில் திரியை பற்ற வச்சு அந்த துணியவே மேலே நுனியில் பற்ற வச்சு உங்கள் தலையில் 3 சுற்று சுற்றுங்க. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 சுற்றி சனீஸ்வரன் நேராக நின்று தான் சுற்றணும். எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்னால் தாங்க முடியல. எனக்கு முன்னோர்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் சரி, நான் தெரிந்தும் தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் சரி, எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி அதில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம இந்த பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதுதான் செல்வம் பல மடங்கு பெருகிறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் 108 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. வாங்கி அதை வீட்டிலேயே
உங்களுக்கு எனக்கு செல்வம் பல மடங்கு பெருங்கணும்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு எலுமிச்சம்பழமாக கோர்த்து எடுத்துக்கோங்க. அங்கே மாலை 6 மணிக்கு மேலே கால பைரவருக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு இந்த மாலையை கொடுத்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இது 2வது விஷயம். இந்த 2 விஷயத்தையும் கடைப்பிடித்து நீங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து ஒரு 45 நிமிடம், அதாவது 3/4 மணி நேரம் உங்கள் அந்த ஆலயத்திலேயே அமர்ந்து உங்கள் கோரிக்கையை மனதார உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க. தியானம் செய்யுங்க. அங்கேயே அமைதியாக யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக உட்காந்து 3/4 மணி நேரம் 45 நிமிடம் தியானம் செய்துட்டு உங்களுக்கு மனது ரிலாக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது பிரசாதம் தருவாங்க, அதை கண்டிப்பாக வாங்கி, இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்துகிற அவ்வளவு சிறப்பு. அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அங்கே கொடுக்குற அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் இங்கேருந்து ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொண்டு போயிருந்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு தானம் செய்யுங்க. அவ்வளவு விசேஷம். அப்புறம் அந்த பிரசாதம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. இது போல் நீங்கள் 3 தேய்பிரை அஷ்டமிக்கு இது போல் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். நீங்கள் எவ்வளவு தீரா கடன் பிரச்சனையில் இருந்தாலும் தீர்த்து வைத்து விடுவார். இந்த கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் இப்படி மாலை 6 மணிக்கு மேலே வழிபடுறது அவ்வளவு மங்களகரமாக விசேஷமான இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அதே போல் இந்த பதிவை பார்த்துருக்கவங்க நிறைய சாயன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அதே போல் வீடு விற்கணும்னு சொல்கிறவங்களுக்கு வீடு விற்று கொடுங்க. புது வீடு வாங்கணும், புது வீடு கட்டணும் சொல்கிறவங்களுக்கு கட்டுறக்கு வழி பண்ணி கொடுக்கணும். நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும். அதே போல் நிறைய சாயன்பர்களுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். அரசாங்க உத்தியோகம் வேணும், எஸ்ஐ ஆகணும். இது போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா ப்ராப்ளத்திலிருந்து வெளியில் வந்து இந்த நல்ல சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமா அவங்க அப்பா அம்மாவோடையும் குழந்தைகளோடையும் இருக்கணும். இதுக்கு இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.